கோபமும் வருத்தமும் நல்லதா இல்ல கெட்டதா? இல்ல வருத்தப்படுறனால நம்ம கோபப்படுறோமா? இல்ல கோபப்படுறனால நம்ம வருத்தப்படுறோமா? நான் மறுபடியும் கேக்குறேன். கோபப்படுறது நல்லதா இல்ல கெட்டதா? ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் Grow with Arun. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கோபமும் அண்ட் வருத்தமும் நல்லதா இல்ல கெட்டதா அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நீங்க சொல்லுங்க, கோபப்படுறது நல்லதா இல்ல கெட்டதா அப்படின்னு. எந்தெந்த விஷயத்துக்கு கோபப்படணும், எந்தெந்த விஷயத்துக்கு வருத்தப்படணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆயிரலாம். முதல்ல கோபம். கோபம் ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்? எப்போ அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த மத்தவங்க பண்றாங்களோ அப்போ அவனுக்கு கோபம் தலைக்கேறிடும். எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு விஷயத்தினாலதான் நமக்கு கோபம் அடிக்கடி வருது. எதிர்பார்க்கறது நடக்க மாட்டேங்குது. அதாவது நம்ம மத்தவங்க கிட்ட அதிகமா எதிர்பார்ப்போம், அது நடக்காத போது நம்ம அவங்க கிட்ட கோவப்படுவோம். ரெண்டாவது, நீங்க கேட்டது கிடைக்கல அப்படிங்கும் போது ரொம்ப கோபம் வரும். அது நீங்க அவங்க கிட்டயும் காட்டிக்குவீங்க, உங்ககிட்டயும் காட்டிக்குவீங்க. இப்போ கோபத்தின் விளைவா நடந்த ரெண்டு மிகப்பெரிய ஸ்டோரிய உங்ககிட்ட சொல்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா, இந்த கதையில நான் யாரோட பேரையும் மென்ஷன் பண்ண வரல. ஆனா இது உண்மையிலே நடந்த சம்பவம். ஒரு அப்பா மகன், இன்னொருத்தன் சூப்பர்வைசர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த அப்பா மகன் பாத்தீங்கன்னா, சரி வீட்டுல சமைக்கல, கடையில சாப்பிடலாம் அப்படின்ட்டு கடைக்கு போயிருக்காங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வண்டி பார்க் பண்ணிருக்கிறாங்க. சரி, இவங்க கடைக்கு போயிட்டு லைட்டா சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டி கொடுங்க அப்படின்ட்டு அப்பா கேட்டிருக்கிறாரு. அதுக்கு ஹோட்டல் சூப்பர்வைசர் என்ன சொல்லியிருக்காரு, அதெல்லாம் முடியாதுங்க சார் அப்படின்ட்டாரு. உடனே அங்க கொஞ்சம் வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. இது என்னடா ஹோட்டலு, இங்க கிடைக்கலன்னா நாங்க இன்னொரு இடத்துல கூட போய் வாங்கி சாப்பிட்டுப்போம் அப்படின்னு அந்த அப்பாவும் மகனும் கோபப்பட்டு கிளம்பிட்டாங்க. அதோட அவங்க விட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. வண்டி விட்டுட்டு போனாங்களே, பார்க் பண்ணிட்டு போனாங்களே, அந்த இடத்துலயே ஒரு சின்ன பிரச்சனை. அப்பவும் சூப்பர்வைசர் வந்து சார் இந்த மாதிரி இங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அவங்கள பத்தி பிளேம் பண்ணும்போது அவங்களால அது ஏத்துக்க முடியல. அப்பாவாலையும் மகனாலையும் ஏத்துக்க முடியல. சோ மகன் என்ன பண்றாங்க, அந்த சூப்பர்வைசரை தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விடும் போது அந்த சூப்பர்வைசர் பாத்தீங்கன்னா பின்னாடி விழுந்து இந்த மண்டை இருக்குல்ல, இங்க சரியான அடிபட்டுருச்சு. அடிபட்ட உடனே அந்த அண்ணா ஸ்பாட் அவுட். யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்பாட் அவுட் ஆன அந்த அண்ணா ஃபேமிலியில என்ன நினைப்பாங்க, ஓகே நம்ம மகன் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கான், வரும்போது கை நிறைய சம்பளத்தோட வருவான், இல்லைன்னா சாப்பாடோட வருவான், நம்ம சாப்பிட்டு நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு அந்த பையனோட அம்மா நினைச்சிருப்பாங்க. இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, ஓகே நம்மளோட கணவனும் நம்மளோட மகனும் நமக்காக சாப்பாடு வாங்கிட்டு வர போயிருக்காங்க, அவங்க வந்தோடனே திருப்தியா சாப்பிட்டு இந்த நாளை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த அப்பா மகன் இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, ஒரு உயிர் இழப்பாயிருச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த அப்பா மகன் ரெண்டு பேருமே ஜெயில இருக்காங்க. பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருமே ஒரு 10 நிமிஷத்துக்கு அவங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்காது. ஓகே, இப்போ என்னோட லைஃப்ல நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரியை நான் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு அவங்க அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குன்னா, இந்த உலகத்திலே அந்த பையனுக்கு அவங்க அப்பாவை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த பையனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. இவன் கோவப்படும் போதெல்லாம் அந்த தங்கச்சியை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருப்பான். திடீர்னு அவங்க அப்பா ஒரு நாள் இனிமே நீ அவளை அடிக்காத அப்படின்னு போயிடுவாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுவானா, வேணும்னே இந்த பையனை வெறுப்பேத்திட்டே இருப்பான். சோ அந்த கோவத்தெல்லாம் எங்க காட்டுறது, யாரை காட்டுறதுன்னு தெரியாம, நம்ம அப்பா தானே சொல்லியிருக்கிறாரு அந்த பொண்ணை அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவன் தெரியாதனமா அவன் லைஃப்ல பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக், அவங்க அப்பாவை லைட்டா அடிச்சிடறான். அது ரொம்ப அவருக்கு வலிச்சது. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு, என்னடா இது என் பையனை என்ன அடிச்சிட்டானே அப்படின்ட்டு. ஆனா அவரு அதோட விட்டுட்டு ஓகே நம்ம மன்னிச்சு விட்டுறலாம், அவன் ஏதோ கோபத்துல தெரியாம பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. ஆனா அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இன்னும் மட்டும் வருத்தப்பட்டுட்டே தான் இருக்கான். சொல்ல போனா அவன் லவ் பண்ற பொண்ணு கிட்ட இத பத்தியே ஒரு 7-8 டைமாவது பேசி அழுதுருப்பான் மனசு விட்டு. நான் அன்னைக்கு அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் என் அப்பாவை அடிச்சிருக்க கூடாது, என் அப்பா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்ட்டு ரொம்ப மனசுடைஞ்சு வருத்தப்பட்டு அழுன்னு அழுதுருக்கான். அன்னைக்கு மட்டும் அவன் தங்கச்சி மேல கோவப்படாம ஒரு 10 நிமிஷம் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தானா அவன் இவ்வளவு நாள் அழுதுருக்கவே வேண்டாம். இந்த கதையில வர அந்த பையன் நான் தான். என் தங்கச்சி மேல இருக்கிற கோவத்தை தான் நான் எங்க அப்பா கிட்ட காட்டிட்டேன். அன்னைக்கு நான் மட்டும் 10 நிமிஷம் என்னோட கோவத்தை ஹோல்டு பண்ணி வச்சிருந்தேன்னா இவ்வளவு நாள் சரி அழுதுருக்கவே மாட்டேன். இப்ப கூட கொஞ்சம் எமோஷனல் ஆகுதுதான், என்ன பண்றது, அந்த கோபத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. நான் எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன், அப்பா சாரிப்பா நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது, டேய் நான் எதுவுமே நினைச்சுக்கலடா, அன்னைக்கு ஏதோ நடந்துருச்சு, சரின்னு அதை விட்டுட்டு போடா அப்படின்பாரு. அந்த மனசு இருக்கே அதுதான் கடவுள். ஆனா அப்பேற்பட்ட மனுஷனை நான் அடிச்சிட்டேனேன்ட்டு எவ்வளவு நாள் நான் அழுதுருக்கேன் தெரியுமா. லைட்டா எமோஷனல் ஆகுது, அவ்வளவுதான்.
பட் நான் மட்டும் அன்னைக்கு கோபப்படாம இருந்திருந்தேன்னா இவ்வளோ நாள் சரிங்க நான் அழுதுருக்கவே வேண்டாம். ஏன்னா எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவர் மேல அளவில்லாத அன்பு வச்சிருக்கேன். ஸோ அன்னைக்கு மட்டும் நான் என் கோபத்தை ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் எங்கேயோ போயிருப்பேன். அப்போல இருந்தே அந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்தே நான் யார் மேலேயுமே கோபப்படவே மாட்டேன். இன்கேஸ் என்கிட்ட யாராவது சிங்கிள்ஸ்க்கோ சண்டைக்கோ வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா நான் போய் அடி வாங்கிட்டு தான் வருவேனே தவிர அவங்கள திருப்பி அடிக்க மாட்டேன். அவங்கள பத்தி எதுவுமே பேச மாட்டேன். கோபமே பட மாட்டேன். ஏன்னா பட்டதே போதும். கோபத்தினால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதரை அடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சே அப்படின்னு நினைச்சு நான் இப்ப மட்டும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ தயவு செய்து கோபத்துல எந்த முடிவு எடுக்காதீங்க. முடிவெடுங்க, தப்பு இல்லை. கை வச்சிடாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய இம்பாக்டை கொடுக்கும். மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு உறுத்துற மாதிரி. சாரி, எங்கெங்கயோ பேசி ஏதேதோ சொல்லிட்டேன். சாரி, பேக் டு த டாபிக். பட் தெரிஞ்சுக்கோங்க, கோபம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஒருத்தரோட கோபத்தின் விளைவுல தான் தெரியும். ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்மளோட கோபத்தை ஒதுக்கி வச்சிருந்தா இவ்வளோ பெரிய தண்டனை நமக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு. கமெண்ட் யுவர் ஒப்பீனியன். நீங்க இந்த மாதிரி கோபப்பட்டு உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ற மூலியமா மற்றவங்க அதை படிச்சு தெரிஞ்சு ஓகே நம்மளும் இனிமே கோபப்படக்கூடாது அப்படின்ட்டு யோசிப்பாங்க. அதனாலதான் உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. கோபம் எதுக்குமே படக்கூடாது. ஆனா நம்மளை மட்டம் தட்டிட்டே இருப்பாங்கல்ல அவனுங்க கிட்டையும், நம்மளை தரக்குறைவா பேசுவானுங்களே அவனுங்க கிட்டையும் கோவப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா கை மட்டும் வச்சிடக்கூடாது. அது உங்களுக்கு மிகப்பெரிய இம்பாக்டை கொடுக்கும். எவ்வளவு சண்டையா இருந்தாலும் வாயிலே போடுங்க, கை மட்டும் வச்சிடாதீங்க. சுருக்கமா சொல்ல போனா கோபம்ங்கிறது நமக்கு நாமே கொடுத்திருக்க தண்டனை மாதிரி. இப்ப நான் பட்டுட்டு இருக்கேன் அந்த மாதிரி. கோபம் என்பது நமக்கு நாமே கொடுக்கப்படும் தண்டனை. மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னைக்குமே கோபத்தினால ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. அது சுத்தமா உங்களுக்கு பலனே கொடுக்காது. இப்போ சேடு, சோகம். அதாவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அதே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே சேட் ஆயிடுவாங்க. அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சேட் ஆயிடுவாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன யோசிப்பேன்னா, ஏன் இவ்வளோ நேரம் ஜாலியாக சந்தோஷமா சிரிச்சுட்டு இருந்தாங்கல்ல, திடீர்னு இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு நாள் நான் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டேன். ஏன் ப்ரோ இந்த மாதிரி பண்றீங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவனுக்கு ஒரு பதில் சொன்னானுங்க பாரு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிரிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழுகணுமாமா. அப்போதான் அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகுமாமா. அதாவது நம்ம இன்னைக்கு நல்லா சந்தோஷமா சிரிச்சிட்டா சந்தோஷமா சிரிக்கும் போது கூட யோசிச்சு பண்ணுங்க, ஐயோ நம்ம இவ்வளவு சிரிக்கிறோமே நமக்கு என்னென்ன கஷ்டம் வரப்போதோ அப்படின்ட்டு. எனக்கு அப்போ எப்படி தெரியுமா இருக்கும், என்னடா இவனுங்க இப்படி இருக்கானுங்க அப்படின்ட்டு இருக்கும். அதாவது சந்தோஷம்ங்கிறது நம்மளை சார்ந்தது, சோகம்ங்கிறதும் நம்மளை சார்ந்தது. நமக்கு தான் எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு நல்லா தெரியும். ஸோ எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். நான் அப்படிதான் சந்தோஷமாவும் இருப்பேன். பட் இவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு புதுசா இருக்கு, என்னடா இது சந்தோஷமா இருக்கிறது கூட காரணம் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இருக்கும். சேடா இருக்கிறது, அதாவது சோகமா இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கெட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியிற விஷயத்த நினைச்சு நம்ம வருத்தப்பட்டா அது கரெக்ட். நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாத விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. நம்மளால எதை கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணலான்னு இருப்போம், இல்ல வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடுறோம்னா அதுக்கு நம்ம வருத்தப்படலாம். என்னடா இது இன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணாம போயிட்டோமே அப்படின்னு நம்ம வருத்தப்படலாம். அதே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம், அதாவது நமக்கு பிடிச்சவங்க இப்படிதான் இருக்கணும், அவங்க இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் போடணும், இங்கதான் போகணும், இப்படிதான் பேசணும் அப்படின்ட்டு நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா நம்மளே கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல எப்படி நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சோ நீங்க அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஹாப்பியா இருக்க வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க யாருமே வருத்தப்படக்கூடாது. வருத்தப்படாம எப்படி இருக்கலாம்னா எதிர்பார்ப்பை கம்மி பண்ணணும், நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி பண்ற மூலியமா நம்ம வருத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகும். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு சஜஸ்ட் ஆகும், அவங்களும் நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கலாம். ஸோ ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.